அப்படின்னு விடல. அதுக்கடுத்த டார்கெட் என்ன, திருப்பி அடுத்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணு, அதை நோக்கி விட. நீ தூங்கிக்கிட்டே இருந்தா தூங்கிக்கிட்டே தான் இருப்ப, நல்லா தூங்க சொகுசா தான் இருக்கும், தூங்க சொகுசா தான் இருக்கும், தூங்கிக்கிட்டே இருந்தா நல்லா ஜாலியா தான் இருக்கும். நீ இலக்க முதல்ல பிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் இலக்கு, இந்த இலக்கை நோக்கி அடைக்கிறேன். சொந்த பந்தம் வரதான் செய்யும், பிரச்சனை இருக்கதான் செய்யும், நீ வேலைக்கு போற சூழ்நிலை கூட ஏற்படும். அந்த கதையை இங்க வந்து தமிழ்நாடு அரசோ டிஎன்பிசி யாரும் கேட்க மாட்டேன். நான் வேலைக்கு போனேன், என்னால படிக்க முடியல, இந்த கதைலாம் உனக்கு தேவையில்லை. அதுல இருந்து எப்படி உங்களோட இலக்கை நோக்கி பயணிக்கிறன்றத விஷயம். நான் 10 மணிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னா காலையில ஒரு 3 மணி நேரம் நான் படிச்சிடுறேன், நான் திருப்பி சாயந்தரம் 7 மணிக்கு வந்துடுவேன், 2 மணி நேரம் நான் திருப்பி இதுக்காக நான் ஒர்க் பண்றேன்னு அப்படியே தொடர்ச்சியா கண்டுகிட்டே வந்துட்டே இருப்ப. நீ வந்துகிட்டே இருக்கும்போது கடைசி கால் பாரு உடனே அப்ப கூட ஏதாவது நாங்க பண்ணி வெளியே எடுத்துவோம். இது ஃபுல்லா ஒரு 3 மாசம் அப்போ படிக்கல, நீ கரெக்டா ஷார்ப்பா இருப்ப. நீ தொடர்ச்சியா படிக்காம நீ வேலைக்கு போயிட்டு உனக்கு 3 மாசத்துல கொண்டு வந்தாலும் உன்னை தேர்வு நோக்கி நான் தயார் பண்ணி கொண்டு போக முடியும். சோம்பேறித்தனத்தை பண்ணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, 7வது இந்த ஆசிரியர்கள் உனக்கு வந்து உதவுறாங்கல்ல, இவங்க சும்மா விடக்கூடாது. இவங்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயங்களை ஒரு நாளைக்கு வேதனை பண்ண முடியுமோ அவங்களை நீங்க அதிக அளவு பயன்படுத்திக்கிறாங்க. எப்படின்னா எங்களை கூடாமே நீங்க பயன்படுத்தணும் முதல்ல.